பாப்பா என்ன பண்ணுற? கதவுலாம் திறந்து வச்சுட்டேன். பூ கட்டிட்டு இருக்கிறேன். கதவு திறந்து வச்சுட்டு மழை காலமாக இருக்குது, இல்லை பூரா கொசு வந்துடும் பாப்பா. மணி 6 ஆச்சுங்க. 6 மணி? 6 மணிக்கு கதவை திறந்து வைக்கணும்னு ஆசை இருந்தாங்க. எல்லாத்துக்கும் கேளுங்க, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது பாப்பா. உண்மைதான் மாமா. 6 மணிக்கு கதவை திறந்து வச்சு போட்டு வீட்டுல விளக்கு போடணும், அதுதான் நல்லது வீட்டுக்கு. அப்போ மணி 6:15 ஆச்சு, இல்லை சாத்திடலாம்ல? 7 மணி வரைக்கும் இது பண்ணணும். அவள் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கதவை திறந்து வச்சுருக்கோம். என்ன பண்ணுறது? யாருக்கு பூ கட்டிட்டு இருக்கிற? நமக்கா? நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன்னு நாளைக்கு தீபம். கோயிலுக்கு போகிற அப்புறம் வீட்டுக்கு கோயிலுக்குலாம் வேணும்ல, அதான் கட்டிட்டு இருக்கிறேன். எப்படி பூ காட்டுறீங்க? நானும் தான் ரொம்ப நாளாக டவுட்டு. நானும் கட்டலாம் தான் பார்க்குறேன். ஒரு இலையை வச்சுக்கிட்டோம்னா இந்த பூ அதிகமாக காமிச்சிக்கிறதுக்கு இலையை வச்சுட்டு கீழே ஒரு சுத்து, கீழே இப்படி இப்படி வந்து இப்படி போட்டு இப்படி அவ்வளோதான். அப்புறம் ஒரு பூவு 2 பூ வச்சுக்கிட்டோமா, இப்படி வரமா, இப்படி கீழே போய்க்கணும். கீழே போயிட்டு இப்படி வந்து, அதாவது இப்படி வந்து இப்படி. சரி, இந்த சமாச்சாரம் நம்மளுக்கு தேவையில்லை. கட்டணும் உட்காம எப்படி கட்டிக்கிறேன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் தான் இருக்கு, கட்டி வச்சிருக்கேன். ஜம்முன்னு தான் கட்டிக்கிறேன். சரி பாப்பா, அங்கெங்கேயும் சாங்கின்னு சொல்லுவீல, அது என்ன சாங்கியா? இது என்ன இது இப்படி புகை வச்சிருக்கிற? மக்களை இதுதான் நம்ம பூஜை ரூமே. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. நாளைக்கு தான் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இது எதுக்கு 2 விளக்கு போட்டிருக்கிறேன்? அதாவது இது வந்து வீட்டுக்கு. சரி, வீட்டுக்கு எப்பவுமே போடுவாங்க. வடக்கு பார்த்து போட்டிருக்குது இந்த விளக்கு. எதுக்கு இந்த விளக்கு ஏன் வடக்கு பார்த்து போட்டிருக்கோம்னா, சாயந்தரம் நாளைக்கு போல சாமி நம்ம வீட்டுக்கு வருமாமா, அதனால வடக்கு பார்த்து போட்டா வரலட்சுமி வரும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என் பாட்டி சொல்லிக்கிறேன். சரி, சொம்புல தண்ணி வச்சிருக்குது அங்க பாருங்க. அது எப்பவுமே வைக்கிறதா சாமிக்குன்னு தனியாக தண்ணி வச்சு ஃபுல்லாக வெளியே இதாக ரொம்ப வச்சுருந்தேன். அதில் 1 கிராம்பு 2 பட்டை கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கல்பூரில் போட்டுருவேன், மஞ்சத்தூள் போட்டு வச்சுருவேன். கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இது செம்பு இதனால அந்த ஹீட்டுக்கு இதாயிடும் தண்ணி. சரி, அப்புறம் இது படியில் வேற அரிசி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னு மக்களுக்கு சொன்னீங்கன்னா தானே தெரியும். அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க. அதாவது என்றைக்குமே சாப்பாடு குறையில்லாமல் இருக்கிறதுக்கு படி நிறைய நெல்லோ அரிசியோ வைப்பாங்க. நம்ம அரிசி வச்சுருக்கோம். அப்புறம் இது என்ன இதுக்குள்ள மஞ்சள் நட்டி வச்சிருக்கோம். கண்ணாடி பெரிய கண்ணாடியாக வாங்கி வைக்கணும். கைப்பட்ட 1-3 பைப்பில் காசு அரிசி இது வந்து மங்களகரமான ஒரு இதுக்கு எப்பவுமே மங்களகரமான இதுக்கு வந்து மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் காசுனால ஃபுல்லாக நெல் வச்சு மஞ்சள் கொஞ்சம் காசெல்லாம் கண்ணாடி முன்னாடி பாக்குற மாதிரி. அதாவது நம்ம சித்ரா ஒண்ணுக்கு வந்து கண்ணாடி வச்சு பார்த்து எல்லா பலகாரம் வச்சு காலையில எழுந்து கும்பிடுவோம்ல, இது ஒரு கான்செப்ட். காலையில எழுந்திரிச்சு இது பாக்குறது எல்லாரும் நம்மளுக்கு நம்ம நிறைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஐடியா. மக்களே, நம்ம பூஜை ரூம் அவ்வளோதான். இது சும்மா டேபிளை வச்சு சிம்பிளா பண்ணிருக்கிறோம். அப்புறம் அப்புறம் இந்த பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கல, அது என்ன பண்றது? இது வந்து குப்பையில எல்லாம் போடக்கூடாது, ஆத்துல தான் போடணும். அதாவது சாமிக்கு யூஸ் பண்ண பொருளெல்லாம். ஆமா, கிணத்துல தான் போடணும். அதாவது கால்படாத இடத்துல போடுவாங்க. கிணத்துல தான் மோஸ்ட்லி போடுவாங்க. இல்லைன்னா ஆத்துல போற வாய்க்கால் ஆறு இந்த மாதிரி இடத்துல போட்டுக்கலாம். அதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, சிட்டிக்குள்ள இருக்கிறவங்கள என்ன பண்றதுன்னு கேட்பீங்க. என்ன பண்றதுன்னா ஏதாச்சும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது அவங்க விருப்பம். அது அவங்க அதுவும் இல்லை, அது எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே லாங்காக போகும்போது போட்டுடலாம். ஏன்னா நாங்கள் திருப்பூரில் இருக்கும்போது நல்ல பெரிய கவரில் அம்மா போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து வாய்க்கால் தூக்கி போட்டுருவாங்க எங்கேயாச்சும் வெளியே போகும்போது. ஏன்னா அதிகமாக எல்லாருமே போவோம், அப்போ தூக்கி போட்டுருவாங்க. நாங்கள் இங்கே பக்கத்தில் தானே இருக்கிறோம், நம்ம ஊர் சுற்றிவே எல்லா பக்கம் வாய்க்கால் இருக்கிறதுனால கொஞ்சமாக கவரில் போட்டு வச்சு வெளியே போகும்போது மாமாட்ட கொடுத்துருக்கோம். சரி மக்களே, நம்ம ஃபாலோவர்ஸில் ஒருத்தவங்க பார்த்து சப்ஸ்கிரைபில் வந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விக்கின்ற ஒரு ஐடி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி. அது இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம போடுவோம். நாளைக்கு எல்லாத்துக்கும் தீவன திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இன்னைக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குதே, அந்த தீபத்தன்னைக்கு வந்து முதல் நாள் போட்டால் 3 நாளும் போடணுங்கிறாங்களா, அது எப்படி? அப்படி எங்கள் திருப்பூர்லேயே முதல் நாள் தான் போடுவோம். எங்கள் வீட்டில் உண்மையாக அம்மா வீட்டில் வந்து முதல் நாள் தான் போடுவோம். எங்கள் மாமி வீட்டில் வந்து முதல் நாள் என்றைக்குமே போட மாட்டாங்க. ஏன்னா வந்து முதல் நாள் வந்து அங்கே அது என்ன ஊருமாமா மலையில் திருவண்ணாமலை. அது வந்து கோயில்களுக்கு மட்டும் போடுறதுன்னு சொன்னாங்க. அதனால இங்கே வந்ததுல நான் முதல் நாள் போடுறதில்ல, 2ஆம் நாள் தான் போடுறது. 2ஆம் நாள் வீட்டு நாள், 3ஆவது நாள் வீட்டுக்கு தான் போடுறாங்க. எனக்கு இது வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். சரி.